நாங்கள் வந்து கிடா வெட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் தலை கால்லாம் இருந்தது நல்லா பொசுக்கிட்டு, நெருப்பு போட்டு பொசுக்கிட்டு கொஞ்சம் சுரண்டிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு விடிஞ்சு எந்திரிச்சு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கையிலேயே இப்படி விளக்குனோம்னா அப்படியே கறியெல்லாம் தனியாக வந்துடும். அதெல்லாம் ஊற்றி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஒரு சில மண்டையோட எலும்பு வந்து ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் நறுக்கி உள்ளே இருக்க கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த தாடை, பல், நாக்கு, காதெல்லாம் வந்து சுட்ட உடனே அப்படியே வர வாயிலே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. அதெல்லாம் சின்ன பிள்ளைல நான் சாப்பிட்ருக்கேன். தலைக்கறியை பார்த்தேமே எனக்கு தோணுச்சு, குழந்த பிறந்தோடனே 3 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு தலை நிற்கணும் அப்படின்னா தலைக்கறி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆட்டோட தலைக்கறி சாப்பிடணும், சாப்பிட்டா தான் நிற்குமா அப்படின்னா, ஆடும் முட்டிக்கும் போது அதோட தலை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ முட்டினாலும் அந்த தலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காகவும் அந்த சத்துக்கள் கிடைக்கிறதுக்காகவும் தான் தலைக்கறி சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு வழியாக பதறாமல் அழகாக மூளை எடுத்துட்டேன். ஏற்கனவே வெந்த கறி தானே, அதனால் மூளை எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். கொலன்னு இருந்துச்சுன்னா ஒன்றுத்துக்குமே ஆகாது. இதை அப்படியே களைச்சி விட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் வெட்டி அழகாக இலையில வச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பானா நீட்டாக செய்வார். எனக்கு தெரியாத வேலை தான், ஆனால் நான் கற்றுக்கிட்டேன். தலைக்கறி வந்து எனக்கு பிடிக்கும். அதை நெருப்பில் போட்டு வாட்டுறப்ப அந்த லைட்டான ஒரு ஸ்மோக் ஃபீலோட சூப்பராக இருக்கும். ஆனால் எலும்பு, துணுக்கு எலும்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் சாப்பிடணும். இதை வந்து ஒரு சிலர் வாட்டி பொசுக்கிற அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க கடையிலேயே தோலை உரிச்சிட்டு நறுக்கி வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி வாங்கினோன்னா நிறைய எலும்பு இருக்கும். எப்படி இருந்தாலும் தலைக்கறியை பொறுத்த வரையும் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். கண்ணாமூலியை எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் லைட்டாக வெட்டினாலே சூப்பராக வெட்டிடும். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வணக்கம்னு வணக்கி விட்டு, வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தய பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிடணும். கறி வந்து திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக வெந்துருச்சு. அதனால் அதை வந்து அப்படியே போட்டு ஒரு விசில் 2 விசில் விட்டால் போதும். தலைக்கறி வந்து இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அந்த தோல் இருக்கிறதுனால தோலில் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபேட்டு அதிகமாக எண்ணெய் பசையோட வரும். நல்லா காரம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் தலைக்கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூளையை வந்து குழம்பு இறக்குனதுக்கு அப்புறம் தான் போடணும். தனியாக இலையில வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும். எனக்கு ரொம்ப கிரேவி வேணாம், வறுத்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மட்டும் விட்றேன். ஏன்னா கறி ஏற்கனவே வெந்திருக்கு அப்படிங்கிறனால 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் எதுவுமே ஊற்றலை. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், இறால் இதெல்லாம் வாங்குவோம். ஆனால் ஆட்டுத்தலை, ஆட்டுக்கால், குடல் இதெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு சுத்தம் பண்ண தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆட்டுக்கால், தலை இதெல்லாம் நல்லா பொசுக்கி சூப்பராக தரனால எங்கள் அம்மா வீட்டில் அதிகமாக ஆட்டுக்கால், தலையெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இது மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நம்ம ஆட்டு தலையோ காலோ சாப்பிடணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு போனோன்னா எங்கள் அப்பாவை தலை எடுத்துருவாப்பா, கால் எடுத்துருவாப்பா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியாக விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தா அப்படியே கத்தன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இட்லிக்கு இந்த ஆட்டுத்தலை கிரேவியோடு சாப்பிட்டேன். மூளையை வந்து இப்போ அதில் போட்டு சும்மா லைட்டாக குழம்பு மேலே மோந்து ஊற்றினாலே சூப்பராக வெந்துடும். இதை வந்து தனியாக குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு உப்பு காரம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தேன், செம்மையாக சாப்பிட்டாங்க. இப்படி தான் கிராமத்தில் கரெக்டாக இந்த முறையில் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்டை பொறுத்த வரைக்கும் தலை, கால் இதெல்லாம் வாங்கி வீட்டில் பொசுக்குவீங்களா, இல்லை பொசுக்குன்னு ஆட்டுக்கால் தலையை வாங்கி குழம்பு வைப்பீங்களா, இல்லை உரிச்ச தலை சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மூளையை வந்து ஒரு கொதிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சேன். அந்த உப்பு காரத்தோடு சும்மா அற்புதமாக அப்படி சாப்பிட்டாங்க. ஃபைனலி மூளையே இல்லாதவங்க தான் மூளை சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல. நாங்கள் மூளை சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.